என் அண்ணன் தான் அப்படின்னு பெருமையாக சொல்ல தோணும். எனக்கு இது தெரியவே தெரியாது, அவருக்கும் இது தெரியவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் சரி அது நம்ம அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் ஊரில் கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். யாரை அரங்கத்தில் பார்த்தாலும் நடைபாதையில் பார்த்தாலும் சிரித்த முதல மனதிலிருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கே சூரிய அண்ணன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன் பீஸ் முற்றவான்சிகள் எங்க ஹீரோ சூரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைதட்டல் அளிப்பார்கள். எல்லாருக்கும் வணக்கம். சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சதா, பஸ்ஸில் இருப்பாங்க, மழை வேற பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்க டைம் தாண்டி போயிட்டு இருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பிச்ச அண்ணன் சிதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபர்ஸ்ட் எங்க நாம டீம் சார்பாக எங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் பகலங்கன்னு. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போறேன் அப்படின்றது இந்த படத்தை பற்றி மிகப்பெரிய மரியாதைங்க. உங்க நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறேனே, அப்ப விளைச்சிருப்பாங்க நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்க வந்து இருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்றது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சிவா சார் சாரி சார், என்ன சிவாங்க ரொம்ப ரொம்ப சாரி தான். நீங்க ரொம்ப நேரமாச்சு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மன்னிக்குவாங்க சார், சாரி சார். சிவாங்க எந்த சூழலும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிக்குவாரு. நான் ஏதாவது பேசினீங்கன்னா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்குவாரு. ஒரு நிமிஷம் நல்லா வா தம்பி, நீ நல்லா நம்ம யாரும் நல்லா இருப்பேன் நல்லாரான்னு சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்த்திருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடையிலே உங்களை புரிய வச்சுக்கேன் சார். எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த கடையிலும் இருக்காங்க சார். 1 மணி நேரம் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கன்னா, உங்க அணுகுமுறையை பார்த்தாங்கன்னா இவ்வளவு மரியாதை இருக்கும் எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் பேக்கு இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமா இல்ல, எல்லாருமே ஒண்ணுதானே, எதுக்கு இப்படி கத்தணும். நிறைய விஷயம் 1 மணி நேரம் நான் சினிமா நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்ட் முடிய வாழ்த்து இல்லை சார், அது பல பேரும் அது ஒரு நம்பிக்கை கொடுங்க சார். அந்த வாழ்த்து ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், அது எப்பவுமே என் குடும்பத்தில் இருக்க மாதிரி நான் அண்ணன்றது முழுசா நான் சொல்றீங்க. கண்டிப்பா அது ஒரு சில பேர்ல முயற்பராகணும்னு நினைக்கிறீங்க நீங்க எப்பவுமே. அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுவாங்க, நாங்களுக்குள்ள வந்தீங்க உண்மைதானே. அந்த நேரத்துல டக்குனு சைக்கிள் ஒரு கலருக்கு சட்டையா ஒருத்தருக்கு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து எழுதுவான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை எழுதுவா, ஒரு 10-15 சட்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்ப கூட சொல்லி சார் இன்னும் பெரிய சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லா இருக்கலாம், இது அந்த படத்துக்கிட்ட இந்த கண்டிப்பா வரும்பற அழைப்பு பேசாம அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இவங்க பேசாம இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு உங்க நம்பி 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
ஆனா அதே மாதிரி சொன்னோம்னா சரி ரைட்டு சூர்யா ரெண்டு பேர் சின்ன நல்லா இருக்கும். ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட குடும்ப விஷயம் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்தமா சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒருத்தர் வரப்ப பாண்டவன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாம ஒரு டைலாக்ல ஒரு சீன் இருந்தது அந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்ற வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன். சார் இந்த இடத்துல பார்த்தேன் பாண்டவன் டைலாக் அந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனதுக்கு அந்த டைலாக் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசதி உங்களை படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்க ரெஃபரன்ஸ் நீங்க இருப்பீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. குமாரங்க எப்பயுமே ஒரு 16 வருஷமா இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளரா இந்த இடத்துல வந்து நீங்க நின்றுக்கு எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்துல எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளவு படம் போட்டு எத்தனையோ புதுசு இருக்காங்க. ஒரு படத்தை நினைச்ச நேரத்துல ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுது யாரும் கரெக்டா சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சாலும் அந்த இட சூழல தள்ளி போடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு புதுசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்ல ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி அவர்களுக்கு தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்துல நீங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படி எனக்கு தெரியல. முன்னாடி ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்னு. கர்டன் மாதிரியே இந்த படமும் இந்த பெரிய படமா அதை நினைக்கிறீங்க. நன்றிங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையா இருக்குப்பா எங்க மனசுக்குள்ள. நீங்க இந்த சீரியஸ் பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளவு பெருமைப்பா. இந்த படத்தை தான் நான் பெருமைப்பா. நீங்க ஒவ்வொரு படமும் கனெக்ட் பண்றப்ப எதுவும் விசிச்சுமா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்ச தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த கதையை பிடிச்ச போய் சொன்னீங்க, நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டேன். அப்ப அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னப்ப இல்ல கதை கேட்டாரு அப்படின்னு ரொம்ப நன்றிங்கப்பா. அப்ப அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருங்க. அதே மாதிரி சீரியஸ் பாட்டு எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் புதுசுக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனை அனுப்பல, நடிகனை மட்டும் 100% எந்த அளவுக்கு இலக்கணும் அப்படின்னு ஒண்ணு மூலம் நான் கத்துக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ணி கிட்ட வந்து நிற்போம். அதெல்லாம் இல்லப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நீங்க அவ்வளோப்ப நம்ம நடிகர்ப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்ம கூப்பிட்டு அதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது, அது எண்ணத்தை விட்டுறக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்ப நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளையும் நல்லா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பண்ணாம சொல்லி நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க போய் நீங்க நடிச்சுட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட அரசியல் போட்டுட்டுப்பா. இறைவன் வியாசம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பிரதர், நீங்க எங்க தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கேன் வம்சம் பண்ற படம், அதுவும் எல்லா சாங்ஸ் கிட்டு நீங்க வந்திருக்கேன். இந்த படம் எல்லா சாங் கிட்டாங்க நான் நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாமே கேட்டாங்க. அது வந்து நான் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. நிறைய கஷ்டப்பட்டு கடைசியில் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஆனா நான் போன் வந்து ஒரு அநியாயம். நம்ம எல்லாம் வந்து மியூசிக் தேட்டர், நம்ம மியூசிக் தேட்டர்லாம் ஒரு டைரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்றது மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்துல சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டைரக்டர் கூப்பிட்டு பேசுவாரு. ஓகே சார், ഞാൻ ചെയ്യും സാർ, ഞാൻ ചെയ്യും, പ്ലീസ് ഡോണ്ട് വറി സാർ, ഞാൻ ചെയ്യും, ഷുവർ ഡെഫിനറ്റ്ലി ഞാൻ ചെയ്യും സാർ, പ്ലീസ് കുഞ്ഞിനെ വെച്ചിട്ട് സാർ എടുപ്പാரு. സാർ வந்துச்சு ഞാൻ ചെയ്യും സാർ, ഞാൻ ചെയ്യും ഡോണ്ട് വറി സാർ, ഓക്കെ கொஞ்சம் கேட்டு விக்கி அடிப்பான். சார் வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கேட்டு சொல்ல சார் நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் செய்யும் டோன்ட் கொஞ்சம் வச்சது. இப்ப நான் அதுக்கான யோசிப்பேன், 10 நிமிஷம் கேப் விட்டுருந்தேன், இல்லாட்டா நம்ம அடிச்சிடலாம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் அங்க அவரு பண்ணுவாரு. சரி சார், எல்கே யாரு சார், கடைசி அஸ்டம் டாக்டர் விட அவரை ஏன் சொல்லுங்க சார், எப்ப சாங் ரொம்ப நைட்டு கேட்கிறாரு சார் 2 மணிக்கு. இல்ல சார், சாங் பொட்டில சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு. எப்ப இருக்கிறார் சார், ஓகே சாரி போதா சார் வச்சுட்டு திருப்பி நானும் அடிப்பாரு. சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் எல்கே சார், 2:30க்கு எடிட் அடிக்கிறார் சார் கணேஷ் சார். கேட்ட போன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார், அந்த போன் ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே சார், சரி நான் கொடுக்கும்
ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுவேன், நான் சாமி கொடுக்கும், நான் கொடுப்பேன் சார், என்னை நம்புங்க சார், ஒரு யார் நம்ப மாட்டேங்கிறீங்க சார், நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மெசேஜ் சார், அதிசயம், என்னை நம்புங்க சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணேன். இப்ப நம்ம எப்ப கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தாரு. என்ன சாங் ரெடியா தம்பி, கோச்சுக்கா தம்பி, உங்களுடைய ட்ரெயினர் தவிர அத்தனை பேர் பண்ணிருக்காங்க, அவருக்கு எந்த மியூசிக் பாட்டுக்கு இப்பெல்லாம் போய் பண்ணவே முடியாது. ஓப்பனா சொல்ல போனா நீயும் வச்சாலும் அவங்க ஈஸியா பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப டிரைவர் அவங்க படம் எங்க இல்லையா இங்கதான் இருக்கு, அவங்க கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா போன் பண்ணி மியூசிக் பாட்டுக்கு யாராவது சொல்றாங்க போன் பண்ணிடுறாங்க, உனக்கு ஒண்ணே அப்படின்னா ஓகே ஓகே ஆகும் எல்லாரும். இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டீம் வந்துருச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டீமை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு போன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்றதுக்கே பயமா இருக்கே அப்படின்ட்டு போன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் வச்சு சார் வணக்கம் சார், சார் நான் வாழ்த்துக்க வாழ்த்துக்க பெஸ்ட் சார், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு சார், பிடிச்சிருக்கா சார், ஓகே சார், ஃபர்ஸ்ட் சார் கிடைக்கா சார், ஆல் சார் கட்டு சார், சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சார் நேர் ஹெல்ப் சார், ஒண்ணு சார், டாக்டர் சாருக்கு பிடிச்சதெல்லாம் தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார், ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட இந்த நைட்டு நான் விஜயசங்கர் அடிச்சிருக்காப்புல, எங்க அன்பு தம்பி விஜயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார், இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார், எனக்கு கவலைப்படாதீங்க. அந்த ராங் நம்பர் என்னன்னு எங்க டீம் நம்பர் தான், நார்மல் டீம் நம்பர் யார்ட்டா கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்க கொஞ்ச நாளுக்கு செல்ல ஆஃப் பண்ணிருங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அந்த ஒரு ஆவல் தான் இருந்தாரு எங்களுக்கு, அந்த இயக்குனருக்கு அவங்க சகஜம் இருந்தாரு. அதனால ஒரு ஆசைதான், அது என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு அந்த ஊரே கேட்டுட்டு வருப்பாரு. சாரி பட் நல்ல சாங் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ 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 பிரதர். ஐசு ரொம்ப நன்றி ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபர்ஸ்ட் தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னது நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோன்னே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ் பண்றாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்க கேட்டதா மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அது நான் சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்ல 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியா இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லா ஒரு ரேக்காவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட எல்லா வீட்லயும் இருக்கு நான் நம்புறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் எழுதுவேன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா அவர் சொல்ற மாதசுராஜன் நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியா இருக்கீங்க. அண்ணன் கூட பேசிருக்கேன், நான் பாண்டியஜன் சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி. அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு டைலாக் கொடுத்தாங்க, நாங்க தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியலப்ப அங்கிருந்து இங்க வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லா வீட்டு வாங்கிட்டு ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்பீங்க, நடிச்சுட்டு போயிருங்க. மிச்சம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, கால் பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு. நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இது இல்லாத கேரளாவில இது இருக்கு உங்களுக்கு அப்படித்தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்க படத்துக்குள்ள நீங்க இருக்கு எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி விஜயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க, அவர் மூலமா எனக்கு நீங்க பழக்கம் ரொம்ப நாள் வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களோட ஒரு டைம் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்க, அவ்வளவு ஒரு எனர்ஜி. நீங்க பேச அந்த அமைதியா பேச 4 வார்த்தை அவ்வளவு நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். உதய் சொன்னாப்புல அண்ணே நான் சொன்ன தம்பி இப்ப விவேக் எப்பயாவது எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் எனக்கு தம்பி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பாத்துக்கிட்டாரு கம்பெனி வந்து புடிச்சிட்டு சொல்லி பேமெண்ட் பேச சொன்னாங்க. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அது ஒரே வருஷம் எங்க பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்துல எத்தனை சமயம் ஃப்ரீயா பண்றீங்கன்னு சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து
அவர் சொன்ன அவருக்காக மட்டும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை தவிர பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, இது நான் சூரியனுக்காக பண்றேன் சொன்னாரு பிரதர். ரொம்ப 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 நன்றி பிரதர். நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு, ஒருவேளை நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சூழ்நிலை சப்போஸ் உங்களுக்கு அணுகுமுறையில மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அவ்வளவு வரைக்கும் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மனசார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்க வரிகளை விட்டா நீங்க எங்க போறது? உங்களோட நாட்கள் தான் நீங்க எனக்கு பெருமை சேர்க்கணும். எனக்கு அந்த மாதிரி நீங்க அறிவு சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலாக கதையும் நாங்க சொல்லி எப்படி கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை விட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு அம்மாவா கொஞ்சம் யோசிக்காம அம்மாண்டா அம்மாதான் அப்படி ஒரு அம்மாவா நீங்க இருக்கீங்க. இந்த சினிமாவை இன்னும் நீங்க ஃபுல்லா நடிச்சுட்டே நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா நீங்க நடிச்சீங்க, வாழ்த்துக்கள். நீங்க நிறைய பத்தி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜெயபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்க அப்பாவும் இருக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப நீட்டான ஒரு ஜென்டில்மேனா ஒரு அப்பா, ஒரு பிரதமர் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பண்றாங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நம்ம என்ன ஒரு பிள்ளைகள் ஒரு பேச விட்டீங்க, 6 பேக் வச்சு 6 நிமிஷம் காப்பி வச்சு விட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி வெயிட் உட்காந்துருக்காங்க. பணமாக்கா சீமராஜா காப்பி உட்காந்தோம். எல்லா பையனும் 6 பேக் பையன் உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்க பாப்கார்ன் கீழே போட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. போயிடுச்சு. அப்ப 6 பேக் சீன் எப்ப பாருன்னு கேட்டேன். போயிடுச்சு. பாப்கார்ன் கீழே குறையவே போயிடுச்சு. 6 நிமிஷம் இருக்கிறார். 59% ஒரு சட்டையை கலக்கு மாட்டினாக்கு மினிமம் ஒரு 2 நிமிஷமா ஆகும். ஒரு சட்டையை போடுறதுக்காக நீங்க அந்த டைம்ல கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு 6 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் வெயிட் இருக்காங்க. நான் கையெடுத்து கும்பிடுங்க. அந்த 7 மாசத்தை உலகத்துக்கு டயர் மாஸ்டர் கொடுத்துட்டு போயிருந்தாரு. எனக்கு பண்ணி கொடுக்கறது அவங்க தான். 4 மீட்டிங்ஸ் என்னடா 4 மீட்டிங் அந்த சொல்றாங்க, சக்கரை கூடாது, உப்பு இருக்க கூடாது, ஏதோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவ எவ்வளவு பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாசம் நம்ம கொடுத்த டயத்துக்கு நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்ல போட்டு உப்பு பட்டா போடாதுன்றாங்க, இல்லை உப்பு போடுறாங்க, மிளகாப்படியே போடாதுன்றாங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்தனால நம்ம கொடுத்திருக்கணும் சந்தோஷம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நாமத்துல என் ஃபேமிலியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்க அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் உற்பத்தி நான் பண்ணி என்ன கண்ணாடியை நான் பார்க்கலன்னா கண்டிப்பா இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. நீங்க கொடுத்ததுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போறப்ப மறுபடியும் உடனே ஓடி ஜிம்முக்கு அதை ஃபர்ஸ்ட் அடையாளம் காட்டினது நீங்க தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்க கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு பெரிய எனக்கு பிரசாத் இருந்துச்சு. தம்பிக்கிட்ட பிரசாத் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அரிஸ்வா ரொம்ப நன்றி தம்பி. எப்பயுமே நம்ம கூடவே எந்த விஷயம் இருந்தாலும் வார்த்தை விரும்புவது நான் போன் அனுப்பி எனக்கு லைவா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவ் யூ தம்பி. லவ் யூ தம்பி. உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளவு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம அவ்வளவு விஷயம் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக இந்த பொருளாதார அவ்வளவு நினைக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் என்னுடைய செட்டில் அவ்வளவு இருக்குது. அது எங்க வந்து எங்க இருந்து வருது என்ன எனக்கு கேட்கறதே கிடையாது. ஆனா அவ்வளவு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி ஆளு எனக்கு மட்டும் தம்பி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷையா ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆயுங்க சந்தோஷத்தை பார்த்தாச்சு. கடைசி மேட்ச் என்ன சொன்ன வந்து நீங்க சொல்லுங்க கோவமெல்லாம் பதங்க ஸ்டோரியில பேர் போடுறீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என் பேர் வரக்கூடாதுன்றத நான் பிரசாந்த் சொன்னது.
அந்த கதை சொல்லி முடிச்சுருவாங்க. அது அவள் டாபிக் வரப்ப அதனால எனக்கு என்ன உங்களுக்கு தெரிய எதுவுமே இல்லை. புதுசா வராதுன்னு அவர் நட்சத்திரம் எல்லாரும் என்னோட கேட்டு நீங்க சொல்லிடுவீங்க. அவர் கண்ணீர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த எத்தனை நட்சத்திரம் நீங்க சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி என்ன தெரியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் படத்தை எடுத்து நீங்க ஆரம்பிங்க சொல்லிக்கப்ப அந்த படத்துக்கு பிசினஸ்க்காக இப்படி ஒரு புதுசுக்கு அவ்வளவு பக்கபலமா நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு இல்லையா எல்லாத்துக்கும் நினைக்கிறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வாரு, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பேரும் யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் பேருன்னு சொல்லுவாரு. எல்லாம் நல்லது சொல்றீங்க, அவ்வளவு சேர்க்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க டீம்ல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்க வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சூப்பர் ஸ்டார் படத்தை பிபிசி வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோயில போட்டு நீங்க பரவத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்க வந்துட்டு போனீங்க நீங்க, ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். மாரி சிலைராஜனே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாளும் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்க ஃபேமிலியில அதே லைப்ரரி அப்படின்னு கேட்பாரு. அவரு லைப்ரரியா எடுத்துட்டு போயிட்டு அந்த லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கின்றா உண்மைக்கு சரி, எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தோடு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் இந்த படத்துல டைலாக் வச்சிருப்பாரு, அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டா சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி வேண்டா சாமி அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இதாச்சு. அதே மாதிரிதான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எங்க குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்துல நான் பிறக்கலாம்னா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாம் சொல்றாங்க கதை யோசிச்சு நான் பாண்டராஜன் மாதிரி சிவாசாமி மாதிரி பேனா எடுத்து வச்சுட்டு உட்காந்து அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து எழுதுல எதுவுமே பேனாக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறது எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு மேலே நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்ல வந்து இவ்வளவு பேர் இருப்பாங்க, இங்க அங்கங்க உதவி இயக்குனர் இருப்பாங்கன்னு. இந்த உதவி இயக்குனருக்குள்ள ஷூட்டிங் இருக்குங்க, அவ்வளவு பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்குங்க. நம்ம டக்குனு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்கணும் டைரக்டர் சொல்லி டென்ஷன் ஊர்ல அஸ்தம் கேட்டப்ப அந்த காரை வெளில போய் சொல்லி கேட்பாரு. டக்குனு ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி வருங்க. எல்லாம் எல்லா அஸ்தமத்தும் அங்க போயிட்டாங்க. அப்ப இங்க யாருமே இல்லையா, இங்க இருந்து போய் உதவி இயக்குனர் சார் என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளவு சப்போர்ட். எல்லாருமே அஸ்தம் கேட்பாங்க. யாரை கேட்டா அஸ்தம் கேட்பேன், பிரசாந்த் அஸ்தம். அப்ப அந்த பெரிய ஒரு அவர் அஸ்தம், நானும் தம்பி நானும் பிரசாந்த் அஸ்தம் இருக்கேன். எல்லாரும் தம்பிக்காக அவ்வளவு ஒர்க் பண்ணாங்க. அந்த அன்பு தம்பிக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சு தம்பி ரொம்ப நன்றி தம்பி. கூட்டு போய் அந்த பிரசாந்த் எடுத்துட்டாலும் கூட்டு போய் உள்ள வந்துருவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப எல்லாம் சொன்னாங்க, கதை நான் பிரசாந்த் சார் தம்பிக்கு போய் நான் சொன்னல, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அனைவரும் ஒரு அடுத்த படம் செய்யறப்போ குமாரன் சொன்னாரு இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படி ஓகே வாங்க இந்த வெப் சீரிஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் ஓகே, சரி ஓகேங்க அப்படின்னு கூப்பிட்டு கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி குமாரன் நினைச்சுட்டு தம்பிட்டு ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதை ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சிலர்ல எனக்கு கம்மியா இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னாரு, ஆனா இல்லைங்க நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்க சொல்லி பாருங்க, ஆனா தப்புங்க அதை நல்லா பாருங்க, நமக்காக நீங்க நிறைய டேரக்டர் கதையை சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன நான் கதை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பிரச்சனை சொல்லிட்டு கதை நல்லா இருந்தா பண்ணி நல்லா இருக்குன்னு அவர் சொன்னாரு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தாரு, தம்பிகிட்ட அந்த லைன் சொல்லி அதுக்கப்புறம் டோட்டல் உட்கார வச்சு ஃபுல்லா கதையை சொன்னேன். இதான் இருக்க தம்பி எப்படி தம்பி இருக்கு, இன்னைக்கு உறவுகள் எவ்வளவு உறவுகள் பார்த்துக்கிட்டு அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தர் எல்லா உறவுகளும் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவு அது தாய் மாமன். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்மொழி சேர்க்கணும் தான்
தாய் மாமன் தான், மாமனுக்கு முன்னாடி நம்ம தாயை சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு. இந்த மாமா பத்தி எவ்வளவு படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலா சில குடும்பத்துக்கு இருக்க நீங்க பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழை கதை சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு பிடிச்சி போய் ரொம்ப நாள் அந்த கதையை பேசிட்டு நான் வெற்றி நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். சரி சூப்பரா இருக்கு சரி உலகம் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு சரி என்ன சில விஷயம் எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் தம்பி கிட்ட கதை வச்சு வந்தாரு. இந்த கதையை ஃபுல்லா சொல்லி சூப்பரா என்ன சொல்ல ஒரு வார்த்தை அண்ணன் இது என் குடும்பத்திலயும் நடந்திருக்கு தம்பி, எங்க குடும்பத்திலும் நடந்திருக்கு, எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலா என் விஷயத்துல என் குடும்பத்தில சில விஷயங்கள் நிறைய பதிவாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த பண்ணி ஆனா தயவு செய்து சொல்லி இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமா மட்டும் இல்ல, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமா நமக்கு ரொம்ப பதிவா இருக்கணும். எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ள வந்தா சந்தோஷம். அப்ப கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன். அந்த பையன் இல்லாட்ட இந்த படம் இல்லை. அப்ப அந்த குட்டி பையன் வேணும். அப்ப என்ன பண்ண குட்டி பையன் ஆகிறப்ப அதை பார்த்துக்கலாம் வேண்டாச்சு. போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஐஸ்வர்யா லட்சுமி ஒருவரால் மியூசிக் டைரக்டர் சுவாசிக்கா ஒரு வருஷம் கமிட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன் ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே ஓகே தம்பி அந்த பையன் பாத்துக்கலான்னு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிக்கா ஓகே உங்க அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணா அது பாத்துக்கலான்னு இதுக்கு குமாரனே அண்ணா ஒரு 3 ரீல்ஸ் வந்துருந்தாங்க. இந்த குட்டி பையன் அந்த படத்துல நடிச்ச பையன் இந்த படத்துல நடிச்ச பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்கறாங்க. இது நல்லா இருக்குங்க டேரக்டர் அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்பிடு 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்கெல்லாம் கொள்ளுது ராஜகுமார் அப்பா கேட்டாங்க. சந்தோஷம் தம்பி அந்த பையன் பாத்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பாத்துக்கலாம்ன்றாங்க. அவன் தானா மெயின், அவன் என்ன பாத்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்க அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காலில் போறப்ப கண்ணாடி இறக்கி ஓட்டு குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தை நல்லா திரிய மாதிரியே தெரிஞ்சு காருக்குள்ள அந்த குழந்தைய எப்பவும் போட்டோ வீடியோ எடுத்து தம்பி இப்ப பண்ண தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கு பாருங்க சத்தம் இல்லாம பண்ணி இலக்கு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு கேட்டு பார்ப்பேன். பாத்துக்கலானே என்னடா இவன் எதை சொன்னாலும் பாத்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஷூட்டிங் முன்னாடி ஒருத்தர் அண்ணா அந்த பையனை நான் எத்தான் கேட்டு பாத்துக்கலான்னு சொல்றாங்க. சரி ஷூட்டிங் பாஸ் பாய்ச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு தம்பி வந்தாப்புல உனக்கு நம்ம ஓகே பூஜை தம்பி அந்த பையன் யார் தம்பி டேட் பைபிஎஸ் கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல ஆனா இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கு பப்ளியா இருக்கு இப்படி பையன் தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கரெக்டர் இல்ல எங்க டேரக்டரோட வேலை செஞ்சு எனக்கு அனுபவம் இருக்குங்க தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டா நீ எடுத்துட்டு சந்தோஷம் தம்பி எனக்கு இன்னத்தை வச்சு செஞ்சிருந்தேன். இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சா நம்ம வச்சு தம்பி ஆனா கரெக்டா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே முடிச்சார். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே சாமி கும்பிடு சாப்பிட்டேன் அந்த கடவுளே அப்படின்னு அஜித்தே அப்படின்டா. ஐயோ நீ என்ன பார்த்துட்டு முதல்ல சாப்பிட்டு அதானே தம்பி டாக்டர் சொல்றது மட்டும்தான் பேசாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி சொல்ல ஓகே இருக்கா ஐயோ சரி ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்னு தம்பி தைலாக் பேச வேண்டாம் வேண்டான்ட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு கொஞ்சம் வச்சு டைரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பிள்ளை விழுந்து அப்பாவா அங்க இல்லப்பா அப்பா இல்ல டைரக்டர் எங்கன்னு கேட்டேன். அப்பாவா அப்படிங்க. சரி அந்த ஆர்டிஸ்ட் குழந்தையோட அப்பா உங்க அப்பா டைரக்டர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்பா அங்க இருக்காரு. டேய் விட்டு போயா அப்பா தாங்க டேய் டைரக்டர் சார் தானே அங்கிள் அப்பா தாங்க அப்படிங்க. டைரக்டர் வாங்க நேரம் விட்டு போக அப்பா அங்க இருக்காரு. யாரா அது எங்க அப்பா. தம்பி யாரு நம்ம பையனு என் பையன் ஜனையில இருக்கான். இவன் யாரு அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லல? 6 மாசமா கேட்க தம்பி அந்த பையன் எங்க அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கிட்டு பார்த்து அப்ப அந்த பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டாங்க தம்பி இல்லை அண்ணா ஒண்ணு இல்லைங்க நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணி இந்த பையனுக்காக உங்களுக்காக ஓகே பண்ணல. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை யோசிக்க முடியாதுங்க. நீ யோசிச்சு நான் போய் 4 வருஷம் உட்காந்து அந்த கதையை எடுத்து ரொம்ப லேட்டாக வளர்ந்துருவாங்க. இந்த சீசன்லயே பண்ணியாங்க அடப்பாடி. அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பரா வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்படி இருக்காங்க. எல்லா குடும்பத்தோட என் குடும்பத்துல அப்படி இருந்திருக்கான். என் குடும்பத்துல இருந்தவங்களுக்காக
இவன் கதை கட்டி போட்டேன், இது நமக்கு தெரியலனே. அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளவுதான். எந்த குழந்தை இன்னும் நம்ம குழந்தைப்ப கூடுதலா இருக்கு, பயங்கர சந்தோஷம் தம்பி, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பின்னிட்டு. அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான். இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க மிரட்ட ஒரே அவன் தான். அவங்க இப்ப பாத்துருந்தானே, இதெல்லாம் 102% தானே. அதே இவங்களுக்கு ஒரு மெமரி யாருக்கும் இல்லைன்னு. அது ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன், சாமி மாதிரி காப்பாத்துட்டாங்க இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாத்துட்டேன். அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் தெளிப்படியா அவங்க அப்பெல்லாம் தெரிஞ்சு 2 விஷயம். இவனுக்கு நடிக்க வச்சது சந்தோஷம், என் தங்கச்சி இல்ல. அதுக்கு என்னன்னா இந்த ஒரு உலகத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம். எந்த படம்புல திருச்சிடுறாங்க, நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு தெரியல. அப்பப்ப ஏதோ பேசுறேன், ஏதோ சொல்றேன், டக்குன்னு தம்பி பேசுறாங்கல்ல, சரி சரி போடுமா, சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்ன ஒண்ணு இல்லைங்க, கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்ப நாளைக்கு வாங்கிக்கிறேன், அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே, அப்படி அழகா அப்பா கண்டோட வச்சுட்டே இருப்பான். அவங்க ஒரே அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க, செத்து அவங்க அப்பா செத்தாங்க. இப்ப முக்கியமான ஒரு சீன் இருக்கும், பெட்ல படுத்துக்கிட்டு ஐஸ்வர்ய குழந்தைனாலும் ஒரு இண்டோபான சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வரையும் சொல்லிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுறா, டைலாக் பேசுறா. அங்கிள் எங்க அப்பா சுவாசிக்கா கட்டிப்பிடிச்சாரா? இல்லடா. கட்டிப்பிடிச்சாரா அங்கிள்? அங்கிள் இல்லடா, சாப்பிட்டு வெயிட் பண்ணாங்க. இல்லடா சொன்ன கேள்வா, தப்பு எழுதிச்சிட்டானே, மாட்டு போயிட்டான். கட்டிப்பிடிச்சியா இல்லையா? சத்தியம் அல்லடா, சத்தியம் கட்டிப்பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டிப்பிடிச்சா இல்ல அங்கிள்? எல்லாரும் கேட்டேன், கேமராமேன் இல்ல, ஆமாடா கட்டிப்பிடிச்ச இல்லையா? ஆனா கட்டிப்பிடிக்கலடா. கையை போட்டாரா? கையை போட்டு மாட்டாரு, திருப்பிட்டு சாப்பிட்டு ரெடி ஆக்சன். அங்கிள் இப்படி போட்டாரா, இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் அல்ல, இப்படி போட்டாரா அப்படின்னு சொல்லி கொஞ்ச வச்சு போன வச்சுட்டு அன்னைக்கு அம்மாவை பேசுறாங்க. அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க, எதுக்கு அடிச்சிட்டான் என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டாரு அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் அல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி, இவர் அன்புலதான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனா அவனை எப்படியா கூல் பண்ணல, லேட்டா அவன் நைட் என்ன 10 நைட்டு போன அவன் பண்ண மாட்டானு, அவனை கூல் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சுவாசிக்கு டே இல்லடா இல்ல பாரு இப்படித்தாங்க வச்சு, ஓகே 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 ரெடி, இப்படித்தாங்க சாப்பிட்டு எடுத்தோம். அதனால யாராவது கை எடுக்க வந்தாங்க நட்டு தம்பி திரும்பிக்காப்புல அப்படிங்கிறாப்புல. அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தம்பி எல்லா வீட்டையும் எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டேன். ரவி தம்பி அவர் இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமா அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டு விட்டு தங்கத்துல ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாத்தி இருக்க. இதுல எத்தனை குழந்தைகள் வந்ததாலும் தெரியல, ஒருவேளை உன் இடத்த கரெக்டா மாற்ற முடியுமா எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த்